அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வறுமை நிலை, தரித்திர நிலை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்று மார்ச் மாதத்தின் 2ஆம் தேதி, மாசி மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. பொதுவாக திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகமானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இன்றைக்கி நமக்கு மாலை 6:29 அப்படிங்கும்போது தொடங்குது. பௌர்ணமி திதிங்கிறது சந்திரனுக்கு உரியது. கரெக்டாக அது இந்த சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமை நாள்லேயே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஒரு 4-5 பதிவுகள் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே செய்வதற்கு எளிதாக தான் இருக்கும், ரொம்ப பயனுள்ளவையாகவும் இருக்கும். எண்டு ஸ்க்ரீனில் 4 வீடியோனுடைய லிங்க்கு கொடுக்குறேன். மீதியும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் வர இருக்குதுங்க. இரத்த நிலவு அப்படின்னே சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டு நம்ம செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன, கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான 5 ராசிகள் பார்த்திங்கன்னா பணமழையில் நனைய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஒரு 3 ராசிகள் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம், இல்லைன்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். இது குறித்தும் தனி பதிவு இருக்குது. அதையும் வேணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு உங்கள் ராசி அதில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து தான். பொதுவாக பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். எல்லாருமே கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவில் ரொம்ப ரொம்ப தூரமான ஒரு ஊரில் இருக்கும். அதெல்லாம் மாதம் பௌர்ணமிக்குன்ட்டு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தீபத்தை கூட ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஒரு தீபத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம். எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 6:29க்கு மேலே தான் நமக்கு பௌர்ணமி திதியானது பிறக்குது. அப்போ நீங்கள் 6:30 இரவு எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். இருந்தாலும் பெஸ்ட்டான டைம்னு பார்க்கும்போது இரவு வரக்கூடிய 8 to 9 சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சந்திர ஓரை. ஏற்கனவே திங்கட்கிழமை நாளில் பௌர்ணமி வரதே சிறப்புன்னு சொல்லியாச்சு. அதுலேயும் சந்திரனுக்கு உரிய அந்த ஓரை நேரத்தில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றும்போது இன்னும் அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். மேலும் இந்த மகம் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா நாளை காலை 8:07 வரைக்கும் இருக்குது. அப்போது நமக்கு திங்கட்கிழமை, பௌர்ணமி திதி, சந்திர ஓரை, மகம் நட்சத்திரம் எல்லாமே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 8 to 9 ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி அந்த நேரத்தை உங்களால் பிடிச்சு வைக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த ஒரு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. சரி, இது எப்படி ஏற்றணும், தேவையான பொருள் என்னென்னு பார்த்தரலாம். பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி அந்த தட்டில் போட்டு பரப்பி வச்சுருங்க. அதன் பிறகு நல்லதாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா கழுவிட்டு இதனுடைய மேற்புறத்தில் மஞ்சளும் தண்ணீரும் கலந்து நல்லா பூசி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே உலரட்டும். இப்போ பார்க்கும்போது இது மங்களகரமாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய்க்கு மேலே விநாயகர் பெருமானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் உரிய ஸ்வஸ்திக் சிம்பலை குங்குமத்தால் நம்ம வரையணும். இன்றைக்கி இந்த சிம்பலை வரைகிறதே நமக்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும். 4 திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். குங்குமத்தை தண்ணீரில் கலந்தோ பன்னீரில் கலந்தோ உங்களுடைய விரலால் அப்படி தொட்டு இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வரைஞ்சிருங்க. சரிங்களா? இப்போ தேங்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணகலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது பஞ்சு திரி நம்ம போடணும். உங்கள்கிட்ட மஞ்சள் நிறத்தில் திரி இருந்துச்சுன்னா அந்த திரியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா வெள்ளை நிற திரியிலேயே கொஞ்சம் மஞ்சளும் நெய்யும் கலந்து அதை தோய்த்து எடுத்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு இந்த விளக்கில் நெய் ஊற்றி வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நெய் ஊற்றும் போது நம்மளுடைய குலதெய்வம் மனமும் மகிழும், மகாலட்சுமி தாயாரும் நமக்கு வசியமாவாங்க, சுக்கிரனுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும். நெய் இல்லை அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க.
இப்போது இந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த தீபத்தை நம்ம தேங்காய் மேலே வந்து வைக்கணும். தேங்காய் மேலே வைக்கும்போது தேங்காய் வந்து இப்படி உருளும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால அந்த விளக்கு வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சளும் தண்ணீருமோ அல்லது சந்தனமும் தண்ணீருமோ ஏதாவது ஒன்று கலந்து கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த தேங்காயினுடைய அந்த குடுமி பகுதிகிட்டு இருக்கு வந்துட்டு நம்ம இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த விளக்கு வந்து வைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த தீபத்தை வந்து ஏற்றணும். ஏன் வந்து நம்ம தேங்காய் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய்க்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணீர். சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் தண்ணீர். அதுவும் இந்த தேங்காய் வந்து சிவபெருமானோட வந்து ஒப்பிடுவாங்க. எல்லா விதமான இறை வழிபாட்டிற்கும் இந்த தேங்காய் அப்படிங்கிறது முன்னுரிமை வந்து வகிக்குது. மேலும் அந்த ஓடு மாதிரி இருக்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த வெண்மையான பகுதி, இதுதான் வந்து மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அப்போ மேலே இருக்கிற அந்த கஷ்டங்கள் அந்த ஓடு வந்து உடையணும், அந்த உள்ளே இருக்கிற மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த தேங்காய் வந்து பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம இது போல் தேங்காய் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும். அதே போல் விநாயக பெருமான் வழிபாட்டுக்கும் நம்ம இது மாதிரி தீபம் ஏற்றுவது சிறப்பு. திங்கட்கிழமைங்கிறது விநாயக பெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு கிழமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பொருத்தமான தீபம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு தேங்காய் தீபத்தையே வந்துட்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த தீபம் இந்த தேங்காய் இதில் எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காயினுடைய அந்த முழுன்னு இருக்குது இல்லையா, இந்த பகுதி வந்து கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். குடுமி பகுதி இருக்குது இல்லையா, அது வந்து மேற்கு திசை வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சுவாமி படமெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கிறோங்க போது இந்த வால் மாதிரி இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த முழுன்னு இருக்கிறது வெளியில் நின்று கும்பிட்ற நம்மளை பார்த்த மாதிரி வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஏற்றுவீங்க. கிழக்கு பார்த்து தான் வந்துட்டு இந்த முழுங்கிற பகுதி வந்து இருக்கணும். அதே போல் அந்த தீபமும் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் எரியணும். ஏன்னா கிழக்கு திசையில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் வந்து உதயமாகும். அதனால் இப்படி தான் வந்து நம்ம ஏற்றணும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. சந்திரனுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் வம் சந்திர தேவாய் நமகன்னு சொல்லுங்கள். இல்லைனா சிவபெருமான் மந்திரம் சொல்லுங்கள். விநாயக பெருமான் மந்திரம் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயர் சொல்லி நீங்கள் போற்றின்னு சொல்லலாம், நமகன்னு சொல்லலாம். இப்போ வந்து வீரமாத்தி அம்மனே நமக, அங்காள பரமேஸ்வரியே நமக, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையணும், எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும்னு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மறக்காமல் வெளியில் போய் சந்திரனையும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. சரி, இப்போ இந்த தேங்காய் தீபம் வந்து எரிஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த விளக்கில் இருக்கக்கூடிய நெய்யோ எண்ணெயோ குறைஞ்ச பிறகு இதை வந்து நம்ம ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சிடலாம். அதன் பிறகு இந்த தேங்காய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது இந்த தேங்காயை நீங்கள் சைவ சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அசைவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பச்சரிசி நம்ம தட்டில் போட்டு வச்சோம் இல்லையா, இதை வந்து நாளைய நாளில் நீங்கள் பசுவிற்கோ அல்லது காகத்திற்கோ தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நல்லது. நாளைக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது, கூடவே சந்திர கிரகணமும் இருக்கிறதுனால தானம் கொடுக்கும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். எல்லாருமே இந்த விசேஷ தீபத்தை இரவு 8 to 9 மணிக்கு ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா மாலை 6:30 இரவு ஒரு 10 மணிக்குள்ளாரையாவது ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.